Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக குட்டியா ஒரு பானை எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பானைக்கு கைப்பிடி வச்சீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கூடயே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நம்மளோட சேனல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பின்னது. இது நீங்க ஃப்ளவர் வேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டு குட்டீஸ்க்கு இத கண்டிப்பா பின்னி கொடுங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ குட்டியா இந்த பானை எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த பானை பின்றதுக்கு 6 ஒயர், ஒரு ஒயரும் 2.25 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கொஞ்சம் திக் ஒயர்னா 3 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த பானையோட பேஸ்ல ஆம்லா நாட்ல போட போறோம். ஓகேவா? இப்போ கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். அடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்துர்க்கேன். இந்த ரன்னிங் ஒயரை ஸ்கேலில் 1 அடி ப்ளஸ் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க போதும். இதை வந்துட்டு 1.25 அடின்னு வச்சுக்கலாம். இப்படி மடிச்சுக்கோங்க. 1.25 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர். 6 ஒயரில் ஃபர்ஸ்ட் 2 ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ரன்னிங் ஒயரில் ஃபர்ஸ்ட் லூப்பை இப்படி போடுறேன். இந்த 2 லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து 2வது ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி இப்படி போடணும். இதை டைட்டாக வச்சுக்கோங்க. இந்த 3 ஒயரும் தனித்தனியாக இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து இந்த 3வது ஒயர், இது வந்துட்டு ரன்னிங் ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இதுதான் ஆம்லா நாட். இப்போ ஒரு ஒயராக பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. என்னதான் ஒயரை நம்ம சரிசமமாக மடித்து நாட் போட்டாலும் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயரையும் செக் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கிற பக்கத்து தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் வந்துட்டு கரெக்ட் ஆயிரும். ஓகேவா? லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். மேலே 2 ஒயர், கீழே 2 ஒயர். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். இப்போ ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரில் 2வது நாட் போட போகிறோம். 2 ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் இப்படி போடணும். அடுத்து 2வது கட் பண்ண ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி போட்டு டைட்டாக வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இப்போ டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுட்டு மேலே இருக்கிற 2 ஒயர், கீழே இருக்கிற 2 ஒயரை ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 3வது நாட் போடுங்க. அடுத்து 3வது நாட் போட 2 ஒயர் சரி சமமாக மடிச்சிருக்கேன். இப்போது நாட் எப்படி போடுறேன் பாருங்கள். அதே மாதிரியே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரன்னிங் ஒயரை இப்படி பிடிச்சி இழுக்கணும். அப்போ தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இருக்கும். 6 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, மொத்தம் 3 நாட் போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசை, கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை பின்ன போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ மேலே 2 நாட்டு போடுவோம், கீழ் பக்கம் 2 நாட் போடுவோம். ஓகேவா? இப்போது லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும் ப்ளஸ் ரன்னிங் ஒயர். இந்த 3 ஒயரை வச்சு இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் போடணும். நாட் எப்படி போடுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள். அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்துலேயே
இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல 2வது நாட் போடணும். ஸ்லோவாக நாட் போட்டு காமிக்கிறேன், எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பக்கத்தில் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வரிசையில் லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பின்ன மாதிரியே கீழ்ப்பக்கத்தில் நம்ம 2 நாட் போடணும். அதுக்கு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு லெஃப்ட் சைடு 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஒரு ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. ஸ்லோவாக நாட் போட்டு காமிக்கிறேன், இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் இடையில ஒயர் கிராஸ் ஆகும் ப்ளஸ் ரன்னிங் ஒயர். இந்த 3 ஒயரை வச்சு 2வது ஆம்லா நாட் போடணும். இப்போ மேல் பக்கத்துலேயும் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது லெஃப்ட் சைடு 1.25 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் நம்ம பின்னி முடிச்சாச்சு. பேஸு ரவுண்ட் ஷேப்பில் பின்னி இருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்து சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்ன போகிறோம். இப்போது சுற்றி நமக்கு 6 நாட்டு இருக்கும். ஓகேவா, இந்த 6 நாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்லேயும் 3 ஒயர் நமக்கு போகும். இந்த 2 நாட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயர் கிராஸ் ஆகும். அப்புறம் ஒரு ஒயர் தனியாக இருக்கும். இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும், ஒரு ஒயர் தனியாக இருக்கும். இதே மாதிரி சுற்றி நமக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராஸ் ஆகிற ஒயரில் ஆம்லா நாட் போட போகிறோம், தனியாக இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நாட்டில் 3 ஒயர் போகும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. ஒரு ஒயர் தனியாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த தனியாக இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒயரில் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட்லேயும் 3 ஒயர் போகும். அதில் நடுவில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இதில் ஆம்லா நாட் போட்டுக்கலாம். ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் இங்கே கிராஸ் ஆகுது. ஸோ பக்கத்தில் இந்த ஒயர் தனியாக இருக்குது. இதில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ இதில் ஆம்லா நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம பின்ன போகிறோம். இப்போ பக்கத்துலேயே ஒரு ஒயர் தனியாக இருக்கும். இதில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ இதில் ஆம்லா நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு நாட் பாக்ஸ் நாட், ஒரு நாட் ஆம்லா நாட், ஒரு நாட் பாக்ஸ் நாட், ஒரு நாட் ஆம்லா நாட்டுன்னு இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டோம். அடுத்து ஆம்லா நாட், அடுத்து பாக்ஸ் நாட், அடுத்து ஆம்லா நாட்டுன்னு சுற்றி பின்னிட்டு வந்தாச்சு. இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். பாக்ஸ் நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் வச்சுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிக்கணும். மடித்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும். இந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இனிமேல் நம்ம ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் தான் பின்ன போகிறோம். ஆம்லா நாட்டில் 2 ஒயர் போகும், பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர் போகும். ஸோ சுற்றி
சுற்றி ஒரு ஒயர்லையும் பாக்ஸ் நாட் போட்டுட்டு வரணும். இனி இந்த குடையோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் நாட்டில் தான் பின்ன போகிறோம். நீங்கள் முதல் முறையாக ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்கன்னா ஐ எம் பிகினர்னு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் பிகினர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். பிகினர்ஸ்க்காகவே சின்னதாக ஒயர் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. மினி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். குட்டி குட்டி குடைகள்லாம் பின்னி பழகிட்டீங்கன்னா பெரிய குடைகளை உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்ன முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுவாங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சைடு வாலோட செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த ரெண்டாவது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் வச்சுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். இப்போ கடைசியாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க. நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் அடுத்த ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சைடு வாலோட ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டு பின்னதுக்கு அப்புறம் பாருங்கள், பானை மாதிரியே பர்ஃபெக்டான ஒரு ஷேப் நமக்கு வந்திருக்கும். இப்போது இந்த பேஸ்கெட்டோட ஹைட்டு நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். சைடு வாலோட ஹைட் வந்துட்டு 3வது ரவுண்டு இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு வாலோட ஹைட்டு மொத்தம் 4 ரவுண்டு தான் பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் நாட் போட ஆரம்பிச்சிடுவோம். இப்போது இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு வரணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். சைடு வாலோட 3வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். 2 முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். லேடர் நாட் போடுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா மேலேயும் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு சைடு வாலோட 4வது ரவுண்டு பின்னிக்கிட்டு இருக்கும். ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் 4 ரவுண்டு தான் நம்ம பின்ன போகிறோம். அடுத்து கிராஸ் நாட் பின்ன ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வரணும். நாட் போட்டுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 4வது ரவுண்டு பின்னி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 4 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணோம் இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இனி நம்ம 2 ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போட போகிறோம். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது 2 ஒயரை பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே என்ன ஒயர் இருக்குன்னு பாருங்கள். அந்த 2 ஒயரை பிடிச்சி அடுத்த நாட் போடணும். இதே மாதிரி ஒரு ஒயர் கூட இடையில மிஸ் பண்ணாமல் அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டுட்டு வரணும். இப்போ அடுத்து பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடணும். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். இது சைடு வாலோட 5வது ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டேன் பாருங்கள். இப்போ அடுத்து 6வது ரவுண்டு பின்ன போகிறோம். ஒரு நாட்டுக்கும் மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் சுற்றி நாட் போட்டுட்டு வாங்க. இது வந்துட்டு 6வது ரவுண்டு. இப்போ அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து
பக்கத்துலேயே இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி சுற்றி நாட் போட்டுட்டு வரணும். இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும், இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி 6வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். சைடு வாலோட 6வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 7வது ரவுண்டு பின்ன போகிறோம். 7வது ரவுண்டும் நம்ம கிராஸ் நாட் தான் பின்ன போகிறோம். 6வது ரவுண்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரை சுற்றி நாட் போட்டுட்டு வாங்க. 7வது ரவுண்டு கிராஸ் நாட் போட்டுட்டு கடைசியாக 8வது ஒரே ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம். அப்போ தான் பாட் மாதிரி இந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். 5வது ரவுண்டு 6வது ரவுண்டு எப்படி நம்ம கிராஸ் நாட் போட்டோமோ அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி 7வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 7வது ரவுண்டும் கிராஸ் நாட் பின்னி முடிச்சாச்சு. ஃபைனலாக 8வது ரவுண்டு பின்ன போகிறோம். 8வது ரவுண்டு கடைசி ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகுது இல்லையா, ஸோ 2 ஒயர்லேயும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். எப்பவும் போல் லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கடைசி ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி ஒரு ஒயரை கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டுட்டு வாங்க. இந்த கடைசி ரவுண்டு ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். 7வது ரவுண்டில் கிராஸ் நாட் போட்டுட்டு இந்த 8வது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடுறோம் இல்லையா, ஸோ 7வது ரவுண்டில் இருக்கிற நாட் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும். லூஸ் இல்லாமல் நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட் போடுங்க. இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்தா அந்த நாட்டையும் முடித்தா அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போது இதே மாதிரி 8வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 8வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒயர் குடைகள்லாம் பின்னுறீங்கன்னா லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் இனிமேல் பின்ன போகிறீங்க அப்படின்னா இந்த லேடர் நாட் பின்ன கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். லேடர் நாட் போட்டால் தான் ஒயர் குடைகள்லாம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு எல்லா ஒயரையும் இந்த பானைக்குள்ளேயே சொருகி விட்டுடணும். நம்ம கடைசி 3 ரவுண்டு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ கிராஸ் டைப்பில் ஒரு 2 நாட்குள்ளே வரைக்கும் சொருகிக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளால் சொருகவும் முடியாது. இப்போது இதே மாதிரி எல்லா ஒயரையும் இந்த பானைக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ க்யூட்டான குட்டி பானை எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம். இந்த பானைக்கு கைப்பிடி வச்சிங்கன்னா அழகான கப்பு மாதிரி நமக்கு மாறிடும். இதுக்கு ஸ்பவுட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னாக்கா 1.5 அடியில் 2 ஒயர் எடுத்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் பின்னியிருக்கேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ணி சைட் வாலோட 5வது ரவுண்டு இருக்கு இல்லையா, 5வது ரவுண்டில் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு ஒயர் எடுத்து இந்த இடத்துல கட்டி விட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அழகான கப்பு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் குட்டி ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காகவும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு கொடுக்கறதுக்காகவும் குட்டியாக பானை எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.